திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பரஞ்சோதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, பெண் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய விடியா திமுக அரசிடம் வலியுறுத்திக் கொண்டே இருப்போம் என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே பாக கிளை கழக உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரணி புதுச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வரும் சட்டமன்ற தேர்தலில் களப்பணி ஆற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நாடுகாணி பகுதியில் புரட்சி தலைவியின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் மாபெரும் இரவு பகல் கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 25க்கும் மேற்பட்ட மாவட்ட அளவிலான கைப்பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது. இதில் இளைஞர், இளம்பெண்கள் பாசறை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழக தீர்மான புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாகைத்தாவூர் கிராமத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ஒன்றிய கழக தீர்மான புத்தகத்தை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இதில் அதிமுக கிளை செயலாளர் முத்துப்பாண்டியன், முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் தங்கதுரை மற்றும் அதிமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் மதிப்பிலான புதிதாக நியாய விலை கடை கட்டும் பணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் அடிக்கல் நாட்டி இனிப்புகள் வழங்கினார்.